ஹே buddies எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் டேக்ஸ் பிளானிங். ஸோ நம்ம டேக்ஸ் வந்து நம்ம நிறைய கவர்மெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பே பண்ணுற விஷயத்தை எப்படி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட்டு சொல்லித்தரோம் உங்களுக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ 2025 நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்டை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். புக் ரீடிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கரியராக கூட யூஸ் ஆகலாம். டேக்ஸ் பிளானிங்னா என்ன வாங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில வழிகள் இருக்குது. அதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இஎல்எஸ்எஸ், பிபிஎஃப், என்எஸ்சி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸோட லெவல் கம்மியாகும். உங்களுக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான டேக்ஸ் பே லெவல் வந்து கம்மியாகிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. 3வது பாயிண்ட், ரெக்ரூட்மெண்ட் பிளானிங் பண்ணலாம். என்பிஎஸ்சில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்டு நீங்கள் இபிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். இபிஎஃப்பில் கூட உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் பண்ணலாம். எஜுகேஷன் லோனு, ஹோம் லோன், வீட்டு வாடகை கொடுக்குறது, டேக்ஸ் எக்ஸெப்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் ஹோம் லோன், நீங்கள் ஹோம் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு டேக்ஸ் பேயிங் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் டேக்ஸ் லெவல் குறையுது நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன வழி தான் உங்களுடைய டேக்ஸ் பே லெவலை கம்மி பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் டேக்ஸ் பிளானிங் செய்ய போகிறீங்கன்னா சில முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீங்கள் சரியான ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்கள் தேவைக்கு ஏற்ப தான் நீங்கள் முதலீடு செய்யணும். அடுத்தபடியாக உங்களோட வருமானத்தை சரியாக கணக்கிடுங்க. டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி சரியாக பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா, மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த டேக்ஸ் பிளானிங்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அதில் 1,50,000 நீங்கள் இஎல்எஸ்எஸ்ல அல்லது பிபிஎஃப்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு 25,000 உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஒரு 2 lakh நீங்கள் வந்து ஹோம் லோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸோட லெவல் கம்மியாகிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து சரியான முறையில் சரியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இது கரெக்டாக நடக்கும். இதை உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்குன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ ஸோ மச்.